சம்பளம் வரும். ஆனால் மாத கடைசிக்குள்ளே எங்கேயோ பறந்துடுது. சம்பளம் கூடினாலும் பணம் மட்டும் ஏன் எப்பவும் போதாமே இருக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் மறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் முன்னாடி குறைவாக சம்பாரிச்சிங்க, அப்போது சமாளிச்சிங்க. இப்போ சம்பளம் கூடிடுச்சு, ஆனால் இப்போவும் மாத கடைசியில் அதே கஷ்டம்தான். ஏன்? காரணம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது வருமானம் கூடுற அதே வேகத்தில் நம்ம செலவும் அமைதியாக கூடிடுது. முன்னாடி பஸ்ஸில் போனவங்க இப்போ பைக்கில், சாதா கீபேட் ஃபோன் வாங்கினவங்க இப்போ காஸ்ட்லி ஐஃபோன். தேவைகள் அதே தான், ஆனால் நீட்ஸ் சம்பளத்தோடு சேர்ந்து வளர்ந்துருது. ஒரு ரூல் இருக்குது, செலவு எப்போவும் வருமானத்தோட அளவுக்கு வளரும். அதனால தான் எவ்வளோ கூட சம்பாரிச்சாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணிக்கிட்டே இருக்குது. சிம்பிள் சொல்யூஷன்: சம்பளம் கூடும்போது செலவை கூட்டுறதுக்கு முன்னாடி சேமிப்பை முதல்ல கூட்டுங்க. பணம் மிஞ்சினா சேமிக்கலாம், இல்லை சேமித்து மிஞ்சினதை செலவழிக்கலாம். இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். உண்மையாக சொல்லுங்கள், உங்களுக்கும் சம்பளம் போதாமல் இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பணம் பற்றி இது மாதிரி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.